புரியலையா? பிரதர் அவ ஏன் ஆளு பாரு, கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போ. இந்த வண்டியை ரேஷா ஓட்டுறது இதெல்லாம் வேண்டாம் சரியா? வர்ற கோவத்துக்கு நாளைக்கு இறக்கிடுவேன். அவன் தலைவலிக்குதுன்னு வேற சொன்னா இந்த பாட்டில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. நீ அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நம்பர் இருக்கா அவன்கிட்ட? பிரதர் பார்த்துட்டே இருக்க, நோட் பண்ணு. பார்த்து கூட்டிட்டு போ. நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். கடுப்பேத்திட்டேன். ரீச் ஆயிட்டு மறக்காம ஃபோன் பண்ணு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வர்ற கோவத்துக்கு அவன் நான் பாக்குற பொண்ணு. புரியலையா? பிரதர் அவ ஏன் ஆளு. உங்களுக்கு என்ன தலைவலிக்குதா? ஆமாங்க, ஈவினிங்ல இருந்தே கொஞ்சம் தலைவலி தான். ராத்திரி தூங்காம ஒர்க் பண்ணுது, அப்புறம் ஃபுல் டே இருந்த டென்ஷன், இதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி தலைவலி. இப்போ பரவாயில்ல, ஓகே தான். 2 பேரும் மட்டுமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க? இல்ல டீமா தான் டின்னர் வந்தோம். நான் முதல்ல வரலன்னு தான் சொன்னேன். எல்லாரும் போறோம், நீங்க வரலன்னா எப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் போனேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. எப்பவும் கார் எடுத்தாலே பேசிட்டே வருவீங்க, இப்போ ஒரு வார்த்தை தான் பேசுறீங்க. ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு. ராத்திரி பகல மாங்கன்னு வேலை செஞ்சு அந்த லேப்டாப்பையும் ஆட்டோலையும் விட்டுட்டு வந்துட்டேன். எவ்வளோ டென்ஷன். ராகவுக்கு விஷயம் தெரிஞ்சதோ செம்ம திட்டினாரு. நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நான் சின்சியரா ஒர்க் பண்ணி கரெக்டாக ப்ரெசன்டேஷன் அன்னைக்கு சின்ன பிள்ளை மாதிரி லேப்டாப்பை காணோன்னு தேடிட்டு இருந்தா கரெக்டாகுமா ஆகாதா? நல்ல வேலை நீங்க எப்படியோ லேப்டாப்பை கண்டுபிடிச்சி வச்சுட்டு வந்தீங்க. என்னாச்சு ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டேன்னு தான் உங்களுக்கு. எல்லாரும் இன்னும் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. என்ன ராகவே ட்ராப் பண்ணிட்டு இருந்தா சொன்னாரு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன்.